ஒரு தடவை சச்சிதானந்தனை திருவண்ணாமலைக்கு முற்றத்தை கூப்பிட்டுருந்தோம். அவர் சொன்னார், அவர் பெரிய போயிட்டு ஒரு 2-3-4 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய பெயர் வந்து நோபல் பரிசுக்கெலாம் ரெக்கமெண்ட் ஆச்சு. பல டிவிலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவருக்கு தான் நோபல். அப்புறம் ஏதோ மிஸ் ஆச்சு. அவர் திருவண்ணாமலையில் கூப்பிட்டு வந்து டேனிஷன் ஸ்கூலில் முற்றத்தில் பேச வச்சோம். அவர் சொன்னார், பைத்தியத்துக்கும் கவிஞனுக்குமான இடைவெளி இல்லை, அது ஒரு சின்ன கோடு. பல நேரங்களில் நாங்கள் அங்கே போயிடுவோம், அவங்க இங்கே வந்துடுவாங்க. எங்கள் வீட்டில் தொடர்ச்சியாக சித்த சுவாதீனம் பிடித்தவங்க அவங்கள தனியாக அடைச்சி வைக்கிறதுக்கு அல்லது வாழறதுக்குன்னே ஒரு அறை இருக்கும். அந்த அறையில் எங்கள் சின்ன பாட்டி இருந்தாங்க, எங்கள் சித்தி இருந்தாங்க, யாராவது ஒருத்தர் ரெகுலராக அங்கே இருந்துன்னே இருப்பாங்க. அந்த ப்ராட்டப்பில், அந்த வளர்ப்பில் வந்த நான் கோழிக்கொண்டைகளின் சிறைப்பை பற்றி எப்படி கவிதை எழுதாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டார். எனக்கு பயங்கர ஆச்சரியமாச்சு. என்ன சொல்கிறார் சச்சிதானந்தன்னா, ஒரு உண்மத்த நிலைக்குதுல்ல, எல்லாத்தையும் மீறின அது துறவு நிலை இல்லை, ஒரு உண்மத்த நிலை இருக்குல்ல, அதுதான் கவிதையாகவும் வரும். அது கொஞ்சம் முத்திடுச்சுன்னா அந்த ரூமுக்கு போயிட வேண்டியதுதான், சித்தி இருந்த ரூமுக்கு போயிட வேண்டியதுதான்.